அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு புதனின் ஆட்சி வீடான மிதுன ராசியில் முக்கூட்டு கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த ஆணி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா 16/7/2024 முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீருங்க. இந்த ஆணி மாதம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய முக்கூட்டு கிரகங்கள் இணைந்தும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசி சேர்ந்த மூலம், போராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வரவுக்கு மீறிய செலவுகள் சற்று உங்களுக்கு கவலையை ஏற்படுத்துங்க இந்த மாதத்துல. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு சஞ்சரிக்கும் போது ஜீவநதியும் மற்றும் என கூறுதுங்க. மிக பிரதானமான ஜோதிட நூல்கள் சில தருணங்கள்ல குடும்ப செலவுகளை சமாளிப்பதற்கு நீங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட இருக்கு என்பதால உங்களுக்கு தேவையான அளவிற்கு மட்டும் கடன் வாங்குவது நல்லதுங்க. அளவுக்கு மீறி கடன் வாங்கி விட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அவற்றை அடைப்பதற்கு மற்றொரு கடன், அவற்றை அடைப்பதற்கு மற்றொரு கடன் என கடன் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்துல கூடுமான வரைக்கும் தனுசு ராசினியர்கள் இந்த கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லதுங்க. சனி பகவான் ஆதரவாக சஞ்சரிப்பதால எதிர்பாராத இடங்களிலிருந்து உதவிகள் கிடைக்குங்க. குருவினுடைய நிலையினால விவாக சம்பந்தமான முயற்சிகள்ல பின்னடைவு ஏற்படுங்க. அப்படியே வரனை முடிக்க வேண்டும் என்ற நிலை இருந்தாலும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க. உடல் நலன் பாதிக்கப்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் ஏற்படுங்க. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு சில இழுபறிக்கு பிறகு இந்த முடிவு உங்களுக்கு கிடைக்குங்க. குடும்பத்தில் ஒற்றுமை குறையுங்க. ஏதாவது விதத்தில் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. இத்தகைய தருணத்திலும் பொறுமையை இழந்துவிடக் கூடாதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை தனுசு ராசினியர்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாள்வது நல்லது. குடும்பத்தாருடனும் சரி மனைவியுடனும் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க. குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசு ராசியினர் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கு ஆணி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்துறைக்கு அதிகாரியான சனி பகவான் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் நிர்வாகத்தினர், மேலதிகாரிகள் ஆகியோருடைய பாராட்டுதல்களும் ஆதரவும் கிடைக்க இருக்குதுங்க. பணிகள்ல திறமை அதிகரிக்குங்க. வேலை அல்லது நிறுவன மாற்றத்திற்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா தற்போது அதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாங்க. வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. கிரக நிலைகள் அதுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகளை தற்போது நீங்க எதிர்பார்க்கலாங்க. அதே போல தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது. இந்த தருணங்கள்ல சக ஊழியர்களுடன் பேசும்போது உங்களுடைய சொந்த விஷயங்களை பற்றி பேச வேண்டாங்க. அதே போல நிர்வாகத்தினரை பற்றி நீங்கள் பேச வேண்டாங்க. ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் அவர்கள் சாதகமாக மாற்றி இதனால் அவர்கள் ஆதாயம் காண்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் ஆணி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அர்த்தாஷ்டக நிலையில் அமர்ந்துள்ள ராகுவினால் போட்டிகள் சற்று கடுமையாக இருக்குங்க. சந்தை நிலவரம் அடிக்கடி மாறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. இது மாதிரியான நேரங்கள்ல இடைத்தரகர்களுடைய போக்கு கவலை அளிக்குங்க. இருப்பினும் லாபம் குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உழைப்பு கடுமையாக இருக்குங்க. நிதி நிறுவனங்களினால் அவ்வப்போது பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. விஸ்தரிப்பு திட்டங்கள் தற்போதைக்கு ஒத்தி போடுவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் இத்தருணங்கள்ல உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை அந்த கட்டிடத்திற்கு மாற்றுவதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ள இருக்கீங்க. இந்த முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ இருக்கும் ஆணி மாதம் மேலும் என்ன
மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வாய்ப்புகளும் வருமானமும் ஒரே சீராக நீடிக்குங்க. பழைய கடன்கள் பிரச்சனை கவலை அளிக்குங்க. திரைப்படத்துறையினருக்கு சிறு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. தயாரிப்பாளர்கள் குறைந்த அளவில் முதலீடு செய்து படங்கள் எடுக்கலாங்க. குறிப்பா பரதநாட்டியம், நாதஸ்வரம், கர்நாடக சங்கீதம் ஆகிய துறையினருக்கு அளவோடு புதிய சந்தர்ப்பங்கள் கை கொடுக்குங்க. சனி பகவான் தனது ஆட்சி பீடம் ஆகிய கும்பராசியில் சுபபலம் பெற்று விளங்குவதால பணப்பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்துக் கொள்வாருங்க. ரோணஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படியே ஏற்பட்டாலும் கூட உங்களுடைய வருமானத்திற்கு மீறி கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கட்சியில் செல்வாக்கு பாதிக்கப்படக்கூடுங்க. மேல்மட்ட தலைவர்களும் உங்களை கண்டுகொள்ள மாட்டார்கள். உணர்ச்சி வசப்படாமல் தற்போதைக்கு பொறுமையுடன் வளைந்து கொடுத்தால் பிற்காலத்தில் கிரக நிலைகள் அனுகூலமாக மாறும்போது நிமிர்ந்து கொள்ளலாங்க. உங்கள் மீது இருக்கும் வழக்குகள் இருப்பின் நீடிக்குங்க. மௌனமாக இருப்பது உதவுங்க. தற்போதைய தசா புக்திகள் அனுகூலமாக இல்லாவிடில் வீண் பழிகளை சுமக்க நேரிடுங்க. அதனால் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது. தனுசு ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமாக இல்லைங்க. மிகவும் பாடுபட்டு படிக்க வேண்டி இருக்குங்க. மனதில் தேவையற்ற பிரச்சனைகள் தோன்றுங்க. ஒரு சிலருக்கு சகவாச தோஷம் ஏற்படக்கூடுங்க. சக மாணவர்களுடன் நெருங்கி பழகாமல் இருப்பது எதிர்காலத்திற்கு நன்மை தருங்க. ஒரு சிலர் ஆசிரியர்களுடைய அதிருப்திக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை இருப்பதால கவனமாகவும் இருப்பது நல்லது. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் முழுவதும் செவ்வாய் அனுகூலமாக இல்லைங்க. இருப்பினும் திருத்திய ஸ்தானத்தில் சனி பகவான் சுபலம் பெற்று விளங்குவதால் விளைச்சலும் வருமானமும் ஓரளவு திருப்திகரமாக இருக்குங்க. வயல் பணிகளில் கடுமையாக இருக்க கொடுங்க. ஆயினும் அடிப்படை வசதிகளுக்கு குறைவில்லாமல் பார்த்து கொள்வாருங்க சனி பகவான். தருணங்களை நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது. தனுசு ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு சுக்கிரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு அனுகூலமாக இளங்க. எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான கவலைகள் மனதை அரிக்குங்க. அர்த்தாஷ்டகத்தில் நிலை கொண்டுள்ள ராகுவினால் கை கால்களில் மூட்டு வலி. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கிரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு அனுகூலமாக இல்லைங்க. எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான கவலைகள் மனதை அரிக்குங்க. அர்த்தாஷ்டகத்தில் நிலை கொண்டுள்ள ராகுவினால் கை கால்களில் மூட்டு வலி, வயிற்று வலி, மாதவிடாய் சம்பந்தமான உபாதைகள், உடலில் அசதி ஆகியவை வருதுங்க. வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகள் அதிகமாக உழைக்க நேரிடுங்க. திருமண வயதுள்ள மனிதருக்கு வரன் அமைவதில் தடங்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. சனி பகவான் ஒருவரை தவிர மற்ற கிரகங்கள் இந்த மாதம் அனுகூலமாக இல்லைங்க. வீட்டிலும் வெளியே செல்லும் போதும் சற்று நிதானமாகவும் கவனத்துடன் செல்வது அவசியங்க. சிறு விபத்துகள் ஏற்படக்கூடும் என்பதை கிரக நிலைகள் சுட்டிக்காட்டும் பட்சத்தில் அதிக எச்சரிக்கை மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. தனுசு ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகள் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் மண் அகலில் தீபம் ஏற்றி வைத்து தரிசித்து விட்டு வருவது மிகச்சிறந்த பரிகாரம் ஆகுங்க. இனிமேல் பலனளிக்கும். இயலாதவர்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையிலேயே இந்த பரிகார தீபத்தை ஏற்றி வைத்து வழிபட்டாலும் அதே பலன் அடைவது நிச்சயம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது.